ஹாய், இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு முன்னாடி நாளே வாழைப்பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வாழைப்பூ செய்யவும் தெரியாது, க்ளீன் பண்ணவும் தெரியாது. ஸோ அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. சென்டரில் இந்த இதை எடுத்துகிட்டு கூடவே அந்த ஸ்கின் மாதிரி வரும், அதையும் எடுத்துகிட்டா போதும். ரொம்ப சிம்பிளாக வாழைப்பூ க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ சாம்பாருக்குள்ளே போடுற மாதிரி அதெல்லாம் வந்து கட் பண்ணி சாம்பார் தாளித்து விட்டுட்டேன். மாங்காய் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். 2 மாங்காய் இருந்தால ஒரு மாங்காய் சாம்பாருக்குள்ளேயும் போட்டு வச்சுட்டு வாழைப்பூ குட்டி குட்டியாக கட் பண்ணி மோர் கலக்கி வச்சுருந்த தண்ணியில் ஆட் பண்ணால் கருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அரிஞ்சு வச்சுட்டு கடாயில் கடலெண்ணெய், கடலைப்பருப்பு, கடுகெல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். வாழைப்பூ நல்லா வெந்த பிறகு அது கூட 2 முட்டையை ஊற்றி கலக்கி எடுத்தால் அவ்வளோ அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட பார்த்தீங்கன்னா பனானாவும் 2 ஆரஞ்சு மிட்டாய் கடலை பருப்பி வச்சு பேக் பண்ணியாச்சு.